Hello friends, welcome to Shakti's Recipes. இன்னைக்கு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு ஸ்மூதி நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்மூதியில் நிறையவே புரோட்டீனும் ஃபைபரும் இருக்கிறதுனால இது கான்ஸ்டிபேஷன் அப்புறம் ஹெமராய்ட்ஸ் அதாவது பைல்ஸ் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதை வாரத்துக்கு 2 தடவை எடுத்துகிட்டு வந்தால் அவங்களுக்கு ரொம்பவே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ இந்த ஸ்மூதி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கியா சீட்ஸ் அதாவது சப்ஜா சீட்ஸை ஒரு 2 ஸ்பூன் எடுத்து அதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா நட்ஸையும் ப்ளஸ் டேட்ஸையும் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் ஆல்மண்ட், கேஷ்யூ, வால்நட் இது 3 தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பேக்கான், பிஸ்தா இந்த மாதிரி வேறு நட்ஸ் இருந்தால் அதையும் சேர்த்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள், 2 பனானா, அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி. இதில் ஆப்பிளும் ஸ்ட்ராபெரியும் ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட இல்லைன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஃபஸ்ட்டு அன்ஸ்வீட்டன்ட் சாய் மில்க் 1 கப்பும் அப்புறம் ஆல்மண்ட் மில்க் 1 கப்பும் இதில் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட இந்த மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கிற மில்கில் ஒரு 2 கப்பு மில்க்கு இதில் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம சேர்த்துக்கிற சுகர் அப்படின்னு பார்த்தா அது டேட்ஸும் பனானாவும் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் ஹனி கூட இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த கியா சீட்ஸ் ஊற வச்சோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்மூதி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.